ராதே கிருஷ்ணா. ராம் ராம். அஷ்டமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நாம் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்களில் 99% நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் பாக்கி. அது என்ன நட்சத்திரம்னா உத்தரப்புரோஷ்டபதா என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேவதை யார் அப்படின்னு கேட்டால் அஹிர்புத்னியம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை. வேதத்தில் சில இடங்களில் அஹிர்புத்னியோ பகவான் ரிஷிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அதாவது அஹிர்புத்னியன்கிற ரிஷி அப்படின்னு சொல்கிறது. அந்த ரிஷியினுடைய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி. சரி, இப்போ உத்தரப்புரோஷ்டபாச்சைவ அஹிர்புத்னீதி நாமதா அப்படின்னு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெயர்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லலை. உத்தரப்புரோஷ்டபாச்சைவ அஹிர்புத்னீதி நாமதா, அஹிர்புத்னியம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி வேறு பெயர்கள்லாம் இந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்கல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு? அப்படி என்ன அந்த நட்சத்திரத்துக்கு விசேஷம் அப்படின்னா அது ஒரு ரகசியமான நட்சத்திரம். அதாவது நம்ம குடும்பத்தில் பெரியவங்க சரியான முறையில் கர்மா பண்ணலை, பெரியோர்களுக்கு முறையான திதி கொடுக்கல, அல்லது முதல் வருஷம் நாங்கள் எல்லாம் பண்ணினோம், ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை காரணமாக நாங்கள் விட்டுட்டோம், இல்லை வேறு ஊர்கள் மாறினோம், அதனால் நாங்கள் எங்களுக்கு வருஷம் திதி கொடுக்கறத விட்டுட்டோம், சிரார்த்தம் பண்ணுறதை விட்டுட்டேன், பொருளாதாரம் எனக்கு இடம் இல்லை அதனால் சிரார்த்தம் பண்ணலை. சரி, ஏதோ ஒன்று. அது போக நம்ம தகப்பனார் உடன் பிறந்தவர்கள், தாயார் உடன் பிறந்தவர்கள், தாத்தா உடன் பிறந்தவர்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு இந்த உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த பந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அவங்க இதை மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் காலம் தவறி போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முறையான முறையில் யாரும் சரியாக ஒழுங்காக கர்மா பண்ணலை அப்படின்னாலும் அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னா அதெல்லாம் டிஎன்ஏ பிரச்சனையில் நிற்கிது, மரபணு சார்ந்த பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் 10 நாள் தாயாதின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, 10 நாள் முழுமையான தீட்டு அப்படின்னு பேர். ஸோ இந்த கர்மாவை சரியாக அனுஷ்டிக்காதவர்களுடைய குடும்பங்களில் ஜாதகங்களை பார்க்கும்போது பெரியவங்க ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பிதிர்தோஷம் இருக்குது, உங்களுக்கு பெரியவங்களுடைய சாபங்கள்லாம் இருக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக குடும்பங்கள் முன்னுக்கு வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்திர பிராப்தியில் கை வைக்கிறது, அதாவது ஒரு குடும்பத்தில் கர்மாவை சரியாக செய்ய முடியாமல், இல்லை கடமைகளை சரிவர செய்ய முடியாமல் தவறி போனவங்க, அவங்களுக்கு கர்மா ஒழுங்காக பண்ணாமல் விட்டவங்க, இதனுடைய பலனாக அந்த பரம்பரையில் ஆண் வாரிசுகள் ஜனிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் கர்மா பண்ணுறதுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு அதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் ஆண் வாரிசு. அப்போ அந்த கர்மா பண்ண வேண்டிய புத்திர பிராப்தி அப்படிங்கிறது ரொம்ப மலிவாக குறைஞ்சு பெண் குழந்தைகளாக பிறந்து அப்புறம் வாரிசே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க ஏதோ ஒரு பெரியவங்களை நிறைய கும்பிட்டாங்க, நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க குலதெய்வத்தை நல்லா வழிபட்டிருக்காங்க, சில தான தர்மங்கள்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க, யாருக்கும் துரோகம் நினைக்காம அவங்களுடைய கடமைகளை ஒழுங்காக சில பேர் செய்கிறாங்க. என்ன, அப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு பகவானாக பார்த்து அனுக்கிரகம் பண்ணி அந்த கர்ம வினையிலிருந்து விடுவிக்கிறது. யாரை அப்படின்னா முன்னோர்களை அந்த கர்மாவிலிருந்து விடுவிக்கிறது.
பித்ருதோஷம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது ஆக்சுவலாக பித்ருதோஷம் இல்லை, பிரேத தோஷம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பித்திருக்கள் லோகத்துக்கு போய் சேராமல் இருந்தால் அது பிரேத தோஷம். பித்திருக்கள் அவங்க லோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது தேவர்களுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. பித்திருக்கள் அவங்க லோகத்துக்கு போகலை, அதனாலதான் அது பிரேத தோஷம் அப்படின்னு ஆறுது. ஸோ அந்த குடும்பத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். ஏன் அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டா, புத் அப்படின்னு சொல்லி ஒரு நரகம் இருக்கு. அதாவது தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், அந்த கூபம், கிருமி போஜனம் இல்லையா, நிறைய இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நரகத்துக்கு 26 வகையான தண்டனைகள் இருக்கு. 21+5. அந்த நரக தண்டனைகள்ல ரௌரவம்னு ஒரு நரகம். ரௌரவே அப்புண்ணிய நிலையே பத்மார்புத நிவாசினாம் அஸ்தினாம் உதகம் தத்தம் அக்ஷயம் உபதிஷ்டதுன்னு சொல்லி புண்ணியங்களே பேலன்ஸே இல்லாம ரௌரவம் அப்படிங்கிற ஒரு நரகத்துல பல லட்சம் கோடி ஆண்டுகளாக என்ன கஷ்டப்படுறாங்களா அந்த பிதர்கள். எந்த பிதர்கள் அப்படின்னா, கர்மா செய்யாம அந்த குழந்தைகள் விட்டு போனதுனால அந்த பிதர்கள் மேலே வர முடியாம சிரமப்படுறாங்களாம். அப்படி தன்னுடைய முன்னோர்களை நரக தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காகவே பிறக்கும் குழந்தை எது அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை. ஏன் அது புத் அப்படிங்கிற ஒரு நரகத்திலிருந்து தன்னுடைய தகப்பனாரையோ தாத்தாவையோ அவங்க பெரியவங்களை வந்து கரையேற்றுறாங்க. அந்த கரையேற்றும் பொருட்டு பிறக்கிறதுனால தான் அவங்களுக்கு புத்திரன் அப்படிங்கிற பேர் வருது. தன்னுடைய பெரியோர்களுக்கு சரியா கர்மா பண்ணினா அவன் புத்திரன். எதனால புத்திரன்? புத்துங்கிற நரகத்திலிருந்து விடுவிக்கிறான், அதனால அவன் புத்திரன். ஸோ ருணகர்த்தா பிதா சத்ரு மாதாச்ச விபச்சாரிணி பாரியா அகுணவதி சத்ரு புத்திர சத்ரு ந பண்டிதா. அதாவது அறிவில்லாத பிள்ளை அப்பாவுக்கு சத்ரு அப்படின்னு பழமொழி, சம்ஸ்கிருதத்தில் வாக்கியம். நிறைய படிச்சிருக்கான் ஆனால் ஜென்ரல் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது அப்பாவுக்கு வந்து சத்ருவான பிள்ளைன்னு பேர். அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படின்னா கஷ்டம். வித்யா நாம நரஸ்ய ரூபம் அதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யசசுகரி வித்யா குருணாம் குருஹோ வித்யா பந்துஜனை விதேசகமனே வித்யா பரா தேவதா வித்யா ராஜ்யச பூஜ்யதே நகிதனம் வித்யா விஹீன பசுகோ. அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் மிருகத்துக்கு சமமாவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் வர்றது. அப்போ இந்த நரக தண்டனைகள்ல இருந்து முன்னோர்களை காப்பாற்றும் பொருட்டு பிறக்கக்கூடிய குழந்தை தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை. அப்படி ஒரு குழந்தை அந்த வீட்டில் பிறந்தாச்சு அப்படின்னாலே பெரியவங்க வந்து கரையேற போறாங்க, முன்னோர்களுக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது, பித்ருதோஷங்கள் வந்து குறையும், அடுத்த வம்ச விருத்தி ஏற்பட போகுது, கட்டாயமாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இவங்க பிறக்கக்கூடிய பர்பஸே வந்து முன்னோர்களுக்காக பிறக்கிறாங்க. அதனால இவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே ஒழுங்கா நடக்காம அது தானா தன் வழியில இழுத்துட்டு போகும். ஸோ இவங்க ஒரு எஜுகேஷனை செலக்ட் பண்ணுவாங்க, வேற ஒரு எஜுகேஷன் வரும். இவங்க ஒரு லைஃப்பை செலக்ட் பண்ணுவாங்க, வேற ஒரு விதமான லைஃப் வரும். இவங்க ஒரு மாதிரி பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுவாங்க, வேற மாதிரி பிஸ்னஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே வந்து நேர்மாறாக அவங்களுக்கு அதுக்கு அந்த மனதளவில் அவங்க வந்து நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன சொல்றது, கடுமையான மனக்கவலைகள் வந்து மனம் பேதலிக்கிறது. ஸோ என்ன செய்யறதுன்னே அவங்க தெரியாம, எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு தெரியாம போராடி முன்னுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் நிலைமை ஏற்படுது அப்படின்னா, அவங்க தான் எதற்காக பிறந்திருக்கோம், தான் செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத மறந்ததுனால, இல்ல தெரியாததுனால. உத்திரட்டாதியில பிறக்கிறவங்க என்ன செஞ்சா வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஒன்றுமே கிடையாது. பெத்தவங்களை ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றுமே இல்லை. பெத்தவங்களை மனம் கோணாமல் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு உடன் பிறந்த அண்ணன்கிற ஸ்தானத்தில் யாராவது இருந்தால் அவங்கள ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வீட்டு பெரியவங்க, பெரியப்பா சித்தப்பான்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள மரியாதையாக கும்பிட்டு அவங்கள அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் வேணாலும் யாருக்கு வேணா இருந்துட்டு போகிறது, நமக்கு அவங்க பெரியவங்க தானே, தகப்பனாஸ்தானம் தானே, அவங்கள மரியாதையாக நடத்துறது. இதை மாதிரி விஷயங்களை அவங்கள்ட்ட எப்போவுமே நல்ல வார்த்தைகளை ஆசீர்வாதமாக வாங்கிக்கிட்டே இருக்க 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 இவங்க லைஃப்ல இவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் தானா குறைஞ்சி இவங்க நினைச்ச லைஃப் கட்டாயமாக அடைஞ்சிருவாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் சொல்லலை. திலகோமம் பண்ணுங்க, ராமேஸ்வரத்துக்கு போங்க, காசிக்கு போங்க, தர்ப்பணம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் ரெண்டாவது பட்சம். முதல்ல உயிரோடு இருக்கிற நம்மளை பெற்றவங்களை நாம் மனம் கலங்காம மனசு கோணாம அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது மட்டுமே நம்ம வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பர்பஸுக்காக பிறந்தாங்களோ அது கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுடைய தேவைகள் தானாக நிறைவேறிடும். அதனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய நிறைய இடங்கள்ல நான் பார்த்துட்டேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறமும் கடுமையான மனக்கலக்கத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க. முதல் குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய விதவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நாம் கொடுக்குறோம். ஸோ அந்த புத்திரன்கிற ஒரு ஸ்தானமே நரகத்திலிருந்து முன்னோர்களை விடுவிப்பதால் அவனுக்கு புத்திரன் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது சாஸ்திரம். அதனால அந்த புத்திரன்கிற ஸ்தானம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை கொடுக்கறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தாச்சு அப்படின்னா அஹிர்புத்னியம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ அதனால் அளவில்லாத என்ன வரங்களை வாரி அருளக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். என்ன பண்ணால் அது செய்யும்? முன்னோர்களை நல்லபடியாக வழிபாடு பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நல்லபடியாக நடத்தணும், மனம் கோணாமல் இருக்கணும். இதை பண்ணினாலே போதும், அவங்க வாழ்க்கை சகல சௌக்கியத்தோடு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இப்போ இது போக இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை, தொழில் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அடிபடிஞ்சு இன்னொருத்தட்ட வேலை பார்க்க பிடிக்காது. அதனால எப்படினாலும் பிஸ்னஸ் கட்டாயம் தொற்றுவாங்க. அதே மாதிரி இல்லற வாழ்க்கை கல்யாணம் அப்படின்னு எடுக்கும்போது தாலி கட்டின குடும்பம் அந்த சம்பந்தி குடும்பத்துக்கும் இவங்க தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த கர்மாவும் இவங்களை சேர்ந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 10 தொழிலாளர்களை வாழ வைக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில், கல்யாணம் பண்ணுறேங்கிற பேரில் சம்பந்தி குடும்பத்தையும் சேர்த்து வாழ வைக்கிறது. அப்போது ஒரு விதத்தில் கடன் இல்லை, பல விதத்தில் நம்ம பூர்வ ஜென்மாவில் நிறைய கடன்பட்டு அப்புறம்தான் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம். அதனால் இந்த ஜென்மாவிலேயே அதை நல்லபடியாக அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டு அடுத்த வம்சம், அதாவது நமக்கு அடுத்த தலைமுறை எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பெரியோர்களை மதித்து நடக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய பாக்கியசாலிகள். காரணம், தெய்வ பலத்தை தாண்டி முன்னோர்கள் பலம் மிகவும் அவசியம். அதனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால சகல சௌபாகியமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அடிப்படையை புரிஞ்சு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதை எல்லாரும் நல்லபடியாக கடைபிடிச்சு அவங்கவுங்க வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ரேயஸாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.